உண்மையாக வெளியில் வந்த அப்புறம் தான் நாங்கள் கனடாவில் நிற்கிற மட்டும் ஃபீல் ஆகுது. ஏன்னா வெளியில் வேற குளிர்றது. பார்த்தீங்கன்னா சொன்னால் பசிபிக் மால் இப்போ நான் வந்து உள்ளே வந்து என்டர் பண்ண போகிறோம். நல்ல பொருட்களும் வந்து விலை குறைவாக வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிலது அதே மாதிரி இருக்கிற பொருட்கள் வந்து லோக்கலான பொருட்களையும் வந்து அதிக உண்ண விலைக்கு வந்து விற்பாங்க. ஸோ நாங்கள் வந்து டபுள் செக் பண்ணி வாங்கணும். நான் இப்போ மொபைல் ஷாப் ஒன்றுக்கு போயிட்டு அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சாகி. நான் இப்போ இங்கே வந்துங்க தெரியுமா, பசிபிக் மாலுக்கு தான் வந்திருக்கேன். கனடாவில் இருக்கிறாங்களுக்கு இந்த பசிபிக் மால் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த சைனா கார்ட் பொருட்கள் வந்து நிறைய இருக்குது தான். எல்லாமே வந்து சீப்பான ப்ரைஸில் வந்து வாங்கலாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கணும். நான் எதுக்கு குறிப்பாண்டே வந்தான்னு சொன்னால் ஐபேட் ஒன்று வாங்கினாங்க. இந்த ஐபேட்டுக்கு வந்து ஃபோன் கவர் வந்து வாங்கணும். நிறைய மொபைல் ஷாப்பில் கட்டினத்தில் வந்து மொபைல் ஷாப்பில் வந்து கூடுதலாக இந்த ஃபோன் கவர்கள்லாம் இருக்குது. அப்போ இது பெருசுன்றதால வந்து அவங்கள்ட்ட இல்லை. ஸோ இங்கே வந்து நாங்கள் தேடி பார்க்க போகிறோம். அதோட உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்குன்றலாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சொன்னால் பசிபிக் மால் இப்போ நான் வந்து உள்ளே வந்து என்டர் பண்ண போகிறோம். பெரிய ஒரு என்ட்ரன்ஸாக தான் இருக்குங்க. ஃபோன் கவர், ஐபேடுக்கு கவர் வாங்கணும். இது எந்த ஐபேட் இல்லை, எங்களோட மாமாட மகளோட ஐபேட். வாங்கோ, வெல்கம் டு பசிபிக் மால். என்ன இதுலேயே போவோம்மா நான் என்ன எங்களுக்கு சோம் என்ன முந்தைய இதில் ஏறுற புழுவனத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏறுறாங்க காகில்ஸில் இந்த ஃபுட் சிட்டியில். இப்போ எல்லா இடத்துலையும் இதெல்லாம் நிறுத்திருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ மோலுக்காக வந்துட்டு விழுந்து போகாத கேமராமேன் பண்ண போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து இது ஒரு சைனா சந்தைன்னு சொல்லலாம். நிறைய பொருட்கள் வந்து இங்கே வந்து விலை குறைவாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டி இல்லாத பொருட்கள் வந்து அதிக கூடின ப்ரைஸ்லேயும் வந்து விற்பாங்க. ஸோ நாங்கள் வந்து டபுள் செக் பண்ணி தான் வாங்கணும். இது என்னென்னு சொல்கிறது, எங்களோட கொழும்புலாம் வந்து அந்த பெட்ரா மார்க்கெட்டுன்னு சொல்லுவார்கள், அதை மாதிரி ஒரு மலிவான சந்தைன்னு சொல்லலாம். நல்ல பொருட்களும் வந்து விலை குறைவாக வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிலது அதே மாதிரி இருக்கிற பொருட்கள் வந்து லோக்கலான பொருட்களையும் வந்து அதிக உண்ண விலைக்கு வந்து விற்பாங்க. ஸோ நாங்கள் வந்து டபுள் செக் பண்ணி வாங்கணும். நான் இப்போ மொபைல் ஷாப் ஒன்றுக்கு போயிட்டு கவரும் டெம்பர்டும் போட்டுட்டு பிறகு நாங்கள் இந்த மோலை வந்து சுற்றி பார்ப்போம். வாங்க இப்போ போகலாம். வா, நல்லா தான் இருக்குது, எல்லாமே இருக்குது போல் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இந்த மோலை ஃபுல் பசிபிக் மாலுக்கு வந்து ஐஃபோன் 15 Pro Max நல்லா அளவுக்கு உடஞ்சிருக்கும். ஆனால் அதை விட்டே இல்லை. டெம்பர் உடஞ்சிருந்தால் இப்போ இங்கேயே ஒட்டிட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். காருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் இருக்குது. அப்படி இந்த நூலத்துக்கு பாருங்கள் அப்படியே இருக்குது. பிறகு அப்படி இந்த நிலத்துக்கு அப்படி 1 2 3 4 5 6 செக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே நிலத்துக்கு நிறைய கடைகள் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று பார்ப்போம். மால் வந்து எத்தனை மணிக்கு பூட்டுமாண்டா 6:30க்கு பூட்டும் போல் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஃபோன் கடையில் போயிட்டு இந்த ஃபோனுக்கு முதல்ல கவர் வாங்குவோம். பிறகு நாங்கள் இந்த மோலை வந்து சுற்றி பார்ப்போம். இங்கே இருக்கு போல் இருக்குது. நாங்கள் முதல் வந்த கடையிலே வந்து கேட்டிருக்கிறோம். $35 எங்களுக்கு 2 தாரன்னு சொல்லிக்கிறோம், கவரும் டெம்பர்டும். ஸோ அதை நான் ஓகே சொல்லிக்கிறேன். சரி, நாங்கள் வந்து இப்போ ஐபேட்டுக்கு வந்து கவர் வாங்கிட்டோம். பிங்க் கலரில் வாங்கியிருக்கோம். இது கேர்ள் யூஸ் பண்ண போகிறோம், மாமாட மகள் யூஸ் பண்ண போகிறோன்றதால பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். சீப்பாக தான் வாங்கியிருக்கிறோம். ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க, நாங்கள் குறைச்சி கேட்டால் குறைச்சி தராங்க. நிறைய கடைகள் வந்து இப்போ பூட்டிட்டீங்கன்னா இப்போ நம்மளை அவங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இதெல்லாம் வந்து கார் பார்ட்ஸ் விற்கிற கடையை தாங்க. இங்காலையெல்லாம் கடையில் வந்து பூட்டிருக்கு போல இருக்குது. வாங்க பாப்போம். நிறைய கடைகளுக்கு போகலாம்னு பார்த்தா எல்லா கடையிலும் வந்து கூடுதலாக வந்து பூட்டிருக்கு. இந்த மாலுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து சைனா கடை தான், அதாவது சைனீஸ் கடை தான் இருக்குது. அதோட என்னென்னு சொன்னால் கூடுதலான கடை வந்து ஃபோன் ஷாப்பும் நிறைய இந்த கண்ணாடி கடையெல்லாம் வந்து கூடுதலாக இருக்குது. நிறைஞ்சபடியான கேர்ள்ஸுக்கு ஏற்ற நெயில்ஸ் அப்படி இப்படி க்ளீன் பண்ணுற அப்படி இப்படியான கடைகள் இருக்குது. இங்கே பாருங்க, எங்கே போனாலும் இந்த கண்ணாடி கடையும் ஃபோன் சம்மந்தப்பட்ட கடையும் தான் கூட வச்சுக்காங்க. கண்ணாடி எல்லாம் வந்து மலிவாக வாங்கலாம் போல இருக்குது. இல்லாட்டி இதில் நிறைய காசு ஏர்ன் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். அதான் எல்லோரும் கண்ணாடி கடை போட்டிருக்காங்க. இது ஒரு கண்ணாடி கடை, இது கேர்ள்ஸ் இந்த மேக்கப் கடையாக நினைக்கிறேன். வித்தியாசமாக தான் இருக்குது. இது என்னென்னு சொல்கிறேன், இப்போ கொழும்புல வந்து பெட்டாக போனோம்னு சொன்னால் அது எல்லாம் ரோடுகளில் போட்டு விற்பாங்க. ஆனால் இங்கே அப்படி விற்கலாத தானே, இங்கே அப்படி விற்கவும் விட மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு மோல் மாதிரியே செய்யுது.
அதுக்குள்ளே முழு கடையும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இதுவும் ஒரு கண்ணாடி கடை. டாய்ஸ் கார் பார்ட்ஸ் கடையாக தான் கூட இருக்குது. டாய்ஸ் அப்படி இப்படி இனிமேட்டு காருக்கு போடக்கூடிய கார் பார்ட்ஸ் கடை எல்லாமே இருக்குது. மாடிஃபை பார்ட்ஸ் கடை. என்ன மாதிரி இதை ஓடுவோம்மா? நாங்கள் ஓடி பார்ப்போம்மா. ஒன்றும் மாதிரி இல்லை. ஓகே வாங்க அப்படியே போவோம். இந்த கவரோட நான் இப்படி வேற யோசிக்க போகிறாங்க. வேணா இந்த பிங்க் கலரில் வாங்கி வச்சுக்கானு. அதான் இந்த பாக்ஸையும் வச்சுக்காலும் யோசிப்பான். சில புதுசு வாங்கியிருக்கான் போல இருக்குன்னு. இதெல்லாம் ஃபோன் கவரை தான் பாருங்க. அப்படியே சின்ன சின்ன அக்சசரிஸ் எல்லாம் பிக்கணும். இப்போ நாங்கள் எங்கே கவர் வாங்கினாங்கன்ட்டு நாங்கள் இனி தேடி பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குமே. சொல்லி பார்ப்போம். நிறைய ஃபோன் கடைகள் கிடக்கு. கூகுள் மேப் வந்து ஷோ பண்ணது 8 மணிக்கு தான் மால் வந்து பூட்டுமண்டு. ஆனால் 7 மணிக்கே வந்து அரைவாசி கடைகள் வந்து பூட்டிட்டு. இன்றைக்கி எல்லாம் வீக் டேஸ் தானே. ஸோ அதில் வந்து பெருசாக வந்து பெரிய வந்து பிஸ்னஸ் வந்து நடக்காது. கனடாவில் வந்து சனி ஞாயிறு தான், சாட்டர்டே சண்டே தான் வந்து கூடுதலான வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கும். அதோட இப்போ இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி, நியூ இயர் பார்ட்டி எல்லாமே வந்து முடிஞ்சது. அப்போ சேல்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் எல்லா பொருட்களுமே வந்து வாங்கியிருப்பினோம். இந்த பாக்ஸிங் டே, பிளாக் ஃப்ரைடே அதுகளுக்கு எல்லாமே வந்து வாங்கியிருப்பினோம். ஸோ அப்போ இனி வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஸ்லோவாக தானே இருக்கும். இந்த ஒரு ஜனவரி பிப்ரவரி எல்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அடிபடுமாம். ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் கடையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கடைகளுக்குமே வந்து இந்த ஜனவரி பிப்ரவரியில் வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் லோவாக தானே இருக்கும். பார்க்கவே விளங்குது. மோடெல்லாம் வந்து பொறிச்சோடி போயிருக்கு. எல்லா கொஞ்சம் கொஞ்சம் கண்ணாடி கடைகள்டாப்பா. ஃபுல்லாகவே வந்து கண்ணாடி கடையும் ஃபோன் கடையும் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு எண்ணி பார்க்கணும் எத்தனை கண்ணாடி கடையும் எத்தனை ஃபோன் கடையும் இருக்குன்னு. நெயில் செய்யணும். ஃபோன் கடை பொம்மை எலும்பிக்கணும். அப்படியே இப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ணுற இடமும் வந்துட்டு என்ன மாதிரி கேமராமேனுக்கு முட்டாய் வாங்கி தரதோ இதெல்லாம் வந்து நான் இங்கே இருக்கு பார்த்தீங்களா. இன்டென்ஸே மறந்துமா. ஓகே ஒரு பண்ணால் தான் இருந்தது. வந்த வேலை முடிஞ்சது எங்களுக்கு. நாங்கள் இப்போ இரா சூப்பர் மார்க்கெட் அடிக்க போகிறோம். ஏன்னாடா ஒரு வீடியோ எடுக்கணும். ஸோ அதையும் போயிட்டு இப்போ எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். என்ன மாதிரி இந்த கட்டு உடம்பு ஜிம்முக்கும் போகிறேன்னா போய் தான் நடந்து போகணும். நடந்து போனால் கொஞ்சம் உடம்புக்கு எக்ஸசைஸு. கேமராமேன் விழுந்து போங்க கேமராவை பார்த்தா. ஓகேவா வாங்கோ குளிருது. இதான் கனடா. வெளியில் தான் கனடான்னு ஃபீல் ஆகுதா? உண்மையாக வெளியில் வந்த அப்புறம் தான் நாங்கள் கனடாவில் நிற்கிறோம்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா வெளியில் வேற குளிருது. ஓ ஜாக்கெட்டும் போடுறதில்ல, ஒன்றும் போடுறதில்ல. சரி இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஸோ வந்த லெவல் வந்து முடிந்து விட்டது. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8.9 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி காட்டுது. இப்போ நாங்கள் போகிறோம். வெளியில் வந்து இன்றைக்கி சாதவான மழையும் அதோட சினோ கொட்டினது தானே. அப்போ ரோடு எல்லாமே வந்து ஈரழிப்பாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நல்ல வெதர். 4ல் நிற்கிது, +4ல் நிற்கிது. சரி இப்போ நாங்கள் வந்து பசிபிக் மோலில் இருந்து இப்போ எல்வி எலக்ட்ரானிக் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் இரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பிளாஸால் எல்வி எலக்ட்ரானிக்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடியே வந்து யூடியூப் காணொலி எடுத்து போட்டிருக்கிறோம். இப்போ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவும் வந்து நிறைய சேல் வந்து போய் கொண்டிருக்கு. அண்ணா நிற்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம் ப்ரோ. என்னம்மா இப்போ உங்களோட கடையில் இப்போ என்னென்ன பொருட்கள் வந்து சேல் போய்கிட்டுருக்கு? ஸோ கூடுதலாக வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸும் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் எல்லாமே வந்து நாங்கள் 50 to 90% வரைக்கும் ஆஃப் கொடுக்குறோம். அதாவது எலக்ட்ரானிக்ஸை விட வந்து இப்போ கிட்ஸுக்குரிய ஐட்டங்களும் நாங்கள் எடுத்துருக்கோம். ஏன்னா கூடுதலான ஆட்கள் வந்து கிட்ஸுக்கு வந்து சாமான் தேவைன்னு கேட்குறோம் ஐட்டங்கள். அதாவது இப்போ லெகோக்கு வந்து கூட வரையும் நம்ம லெகோ அப்படியான கிஃப்ட் ஐட்டங்களுக்கு. ஸோ நாங்கள் பிராண்ட் நியூ ஐட்டங்கள்லாம் அப்படியான கிட்ஸுக்குரிய ஐட்டங்கள் எடுக்கிறோம், கிஃப்டாக கொடுக்கக்கூடிய மாதிரி. இப்போ அதே நேரம் கிச்சன் ஐட்டங்களும் வந்துருக்கு எங்களுக்கு. இந்த ஃபியூச்சரில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மற்ற கிச்சன் ஐட்டங்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்களை பார்த்துட்டு யாராவது வந்தால் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களோ? கட்டாயம் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன்.
நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கும். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம் மோஸ்ட்லி இருக்கேன்னு கூடுதலாக எல்லோ அப்படி. இப்போ உங்களுக்கு இப்போ இங்கே வந்து உங்களுக்கு அந்த பொருள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அண்ணாட்ட சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணா வந்து உங்களுக்கு அந்த பொருளை வந்து கால் பண்ண எடுத்துட்டு வந்து கால் பண்ணி கால் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ஒரு இப்போ இந்த வேக்யூம் எல்லாம் இப்போ வெளியில் வாங்குறேன்னு சொன்னால் அவ்வளோ அண்ணா இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே 200க்கு மேலே 280 வரைக்கும் இருக்கு. 280 இது இப்போ உங்கள்ட்ட எவ்வளோ கொடுக்குறீங்க? ஸோ நாங்கள் வந்து இப்போ 80 கொடுக்குறோம். பிராண்ட் நியூ சொன்னால் 80 கொடுக்குறோம். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ வேக்யூம்களில் வந்து சிலது வந்து இப்போ அவங்க வந்து டெஸ்டருக்கு வச்சிருக்க வேக்யூம் வரும். அதாவது அமேசானில் வந்து சில வேக்யூம் வந்து பிராண்ட் நியூவாக இருக்கும். அதே சிலது வந்து சும்மா லைட்லி யூஸ்டாக இருக்கும். ஸோ பிராண்ட் நியூ வந்து நாங்கள் 80க்கும் சும்மா நார்மலான்னு சொன்னால் அது 50க்கும் கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்லி இப்போ உங்கள்கிட்ட வந்து பிராண்ட் நியூ ஐட்டம் தான் இருக்குன்னு கூடுதலாக எல்லா ஐட்டமே நாங்கள் பிராண்ட் நியூ ஐட்டம் தான் போட்டுருக்கோம்னு சொன்னால் இப்போ எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து இப்போ பாக்ஸில் வந்து ஆக்கள் ஓப்பன் பண்ணுறது வந்து என்ன கூடுதலாக டேமேஜ் ஆகுது எல்லா ஐட்டம். ஸோ எங்கள் ஆக்கள் வந்து எல்லாம் செக் பண்ணி தான் எடுக்கிறோடைய எல்லாமே டேமேஜ் ஆகி கொண்டிருக்கோம். அதில் வந்து நாங்கள் கூடுதலாக ஐட்டம் வந்து பிராண்ட் நியூவாக எடுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த ஃபியூச்சர்லேயும் வந்து நாங்கள் பிராண்ட் நியூவாக எடுப்போம். இல்லை அது என்ன நிலைமை இன்னும் நல்ல அதோட இப்போ இங்கே உண்மையாகவே வந்து நீங்கள் வெளியில் ப்ரைஸ் வந்து விசாரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வெளியில் வந்து இப்போ $50 போகுதுன்னு சொன்னால் இங்கே அண்ணா வந்து சிலது $30 கொடுக்குறேன். சிலது அதை விட செடியரவாசி குறைவாகவும் கொடுக்குறேன். என்னென்ன சில ஐட்டங்கள் வந்து இப்போ கூடுதலாக இல்லை நீங்கள் சும்மா வைக்கியம் ஐட்டங்களே பார்க்கலாம். இது எவ்வளோ இப்போ கொடுக்குறீங்க? 80 பிராண்ட் நியூ சொன்னால் 80. ஆனால் இது இப்போ வெளியில் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதே பிராண்ட் வந்து எவ்வளோ போகுதுன்னா அண்ணா வந்து ஷோ பண்ணுவேன் உங்களுக்கு. என்ன ஃபுட் மசாஜர் எல்லாம் வெளியில் வந்து 200க்கு மேலே போகுது. சும்மா ஃபுட் மசாஜர் வந்து 280 அப்படி போகுது. இல்லை தெரியும் ஒரு அக்கா வந்து 3 எடுத்துகிட்டு போனோம். நான் 45 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோ சீப்பாக பிராண்ட். ஓகே, அப்படியே நாங்கள் இப்போ இந்த கடையை வந்து நார்மலாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் இரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பிளாஸால் எல்வி எலக்ட்ரானிக்னு சொல்லி இவங்க கடை. ஓகே, இப்போ வாங்க நான் இப்போ உங்களுக்கு வீடியோ மூலம் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதில் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் இப்போ ட்ரோன் யாருக்கு சின்ன பிள்ளைகள் பெரிய ஆக்களுக்கும் சில பேருக்கு அந்த ட்ரோன் பறக்க விட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அப்படியே நாக்களுக்கும் இங்கே பாருங்க மினி ட்ரோன் இருக்குது. இது எல்லாமே வந்து டாய்ஸ் ஐட்டங்கள் இங்கே பாருங்க. மற்றது இதெல்லாம் டாய்ஸ். பட் இதெல்லாம் வந்து இந்த லெகோ என்னென்ன இது எல்லாம் லெகோ லெகோ நிறைய கிட்ஸுக்கான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்குது பாருங்க. இந்த வாங்க இது ஃபுல்லாகவே வந்து கிட்ஸுக்கான விளையாட்டு பொருட்கள் தான். மற்றது பாருங்க உங்களோட வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட எல்இடி இந்த ஸ்டிக்கர் லைட்டுகள் எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து லோ பட்ஜெட்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதோட இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. இது நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து $5 இது ஸ்டார்ட் பண்ணுது. $5 இங்கே மட்டும் $15 வரைக்கும் இருக்குது. அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த கீட்டர்வல் இதெல்லாமே இப்போ வெளியில் வாங்கினா எவ்வளோ வரும்? இதெல்லாம் இப்போ 35 + டேக்ஸ். 35 + டேக்ஸ். இங்கே எவ்வளோ கொடுக்குறீங்க? ஜஸ்ட் $20 பார்த்தீங்கன்னா கேட்டில் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது கீட்டர்னு சொல்வார்கள். அதோட இந்த விண்டர் காலத்துக்கு நீங்கள் ரூமுக்கு ஹீட்டர் போட பண்ணி சொன்னால் கூட அதுவும் வந்து ஒவ்வொரு சைஸில் வந்து இவங்கள்ட்ட இருக்குது. அதோட கீபோர்ட் ஐட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு இதுவும் வந்துருக்கு ஏர் ஃப்ரையர் அங்கே பின்னு வந்திருக்கு. ஓகே ஓகே. மற்றது அந்த உங்கள்ட்ட பெரிய கார் எல்லாம் இருக்கேன் நீங்க எல்லாம் பின்னுக்கு இருக்குது. பெரிய பின்னுக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைகள் இப்போ உங்களோட பிள்ளைகள் அப்படி இப்படி வாங்க இதால் போகும். அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்கப் ஐட்டங்கள் கேர்ள்ஸுக்கான மேக்கப் ஐட்டம். அதோட இந்த ரெனோவேஷன் வேலை செய்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரைண்டர்கள் அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து இங்கே எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க எல்லாமே வந்து டூல்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் வழியாக செக் பண்ணி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ரிம்போத்தில் ஒவ்வொரு கலரில் ஸ்கூல் பேக் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இந்த பேங்கோ ஹியூமினிட்டி ஃபைபர் கீட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. இது பேங்கோ. மற்றது இந்த த்ரெட்மில் எல்லாம் வந்து இருக்குது. ஜிம் உடம்பை குறைக்கிறதுக்கான ஜிம்முக்கு ஏற்ற பொருட்களும் இருக்குது. இந்த பேங்க் இது வந்து இந்த காரை இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பேங்கோ இந்த பெரிய கார் இந்த அதாவது பெரிய காருன்றதை விட சின்ன பிள்ளைகள் இப்போ உங்களோட கிட்ஸுக்கு ஏற்ற காரும் வந்து இருக்குது. ரிமோட்டில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். சகல எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து எல்வி எலக்ட்ரானிக்கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் வந்து டெலிவரியும் பண்ணுறோம். டெலிவரியும் செய்கிறேன். நீங்கள் டெலிவரியும் செய்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ த்ரெட்மில் வந்து இப்போ அதில் வந்து காருக்கு வைக்கலாத சில பேர் இப்போ கேர்ள்ஸ் இப்போ இன்றைக்கு வந்து ஒன்று எடுத்துருக்கணும். ஸோ நான் இப்போ டெலிவரி பண்ண போகிறேன் நைட்டுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி இப்போ கிட்டேன்னு சொன்னால் நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம். இப்போ கொஞ்சம் தூரம்னு சொன்னால் ஒரு மினிமம் சார்ஜ்னு பண்ணுவோம். ஸோ டெலிவரி கூட பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கிட்டேன்னு சொன்னால். அதுவும் இப்போ தூரம் பண்ணாலும் அவ்வளோத்துக்கு அவைக்கு பேடாக இருக்குது. நாங்கள் நோமோ டெலிவரி அதாவது அப்படியும் அந்த அண்ணா வந்து செய்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் எல்வி எலக்ட்ரானிக்ஸ் வாங்க. ஓகே, பாய்.